Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹனி சில்லி பொட்டேட்டோ. இந்த ரெசிபியை நான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாக்கு பண்ணி கொடுக்கும்போது இது ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னொரு டைம் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. சோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா இத உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இது எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. இது ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம் வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊறினக்கப்புறம் அதை எடுத்து நான் 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியமான ஃப்ளேமில் இந்த மாதிரி பொட்டேட்டோவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம் மீடியம் ஃப்ளேமில். ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், ப்ரௌனாக இல்லாமல் பார்க்குறதுக்கே கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பொட்டேட்டோவை இதே மாதிரி ப்ராசஸில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ நம்ம எல்லா பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ண பிறகு ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் சூடானதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொட்டேட்டோவையும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கிடலாம். ஆனால் இது ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஹனி சில்லி பொட்டேட்டோவுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணலாம். நான் ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அளவான டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் 2 வரமிளகாவை வறுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ். வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நான் சொன்ன டைப்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 10 பூண்டு அளவு நல்லா தோல் உரித்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட சாஸ். இதை வச்சு தான் நம்ம ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் ஒரு கேப்சிகமை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டமாக. அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணுறேன். எள்ளுக்கு பதிலாக நீங்கள் மற்ற நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கேஷ்யூவை பொடி பொடியாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆன பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க சாஸ் ஆட் பண்ணிடுவோம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள், ஏன்னா சாஸ் வந்துட்டு அந்த எண்ணெயில் பட்டதும் தெரிக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி இதுவும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கிடுவோம். அந்த சாஸ் வந்து பொட்டேட்டோ கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான ஹனி, நான் 2 ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம ஹனி சில்லி பொட்டேட்டோ பண்ணிட்டோம். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இன்னொரு தடவை பண்ணி தர சொல்லுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching our video.